கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1:25 அதுல கடைசி பகுதி என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது, தேவனுக்காக பலவீனமான சில காரியங்கள்லாம் நம்ம நினைப்போம், ஆனா என்னது அது தேவனுடைய பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சில வேளையில நம்முடைய சகிப்புத்தன்மை சிலருடைய பார்வையில் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா கோழைத்தனமாக தெரியும், அல்லது நம்முடைய தாழ்மை பிறருடைய பார்வைக்கு எப்படி தெரியும்னா பலவீனமாக காட்சி அளிக்கலாம். நம்முடைய பொறுமை மற்றவர்கள் இடத்துல எப்படி காணப்படும் சொன்னா அவங்க கண்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா நம்மள என்ன செய்வாங்க, ஏதும் செய்ய இயலாதவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அப்படி நம்மளை பார்க்கலாம். சில நேரத்துல நம்முடைய அமைதி நமக்கு பேச வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், மற்றவர்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது சிலர் என்ன செய்வாங்கன்னா பேசாமல் பொறுமையை காப்பாங்க. அது நமக்கு பேச நியாயங்களே இல்லை என சிலர் நினைக்கலாம். இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது மற்றவர்கள் அப்படிதான் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய நற்குணங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. தேவனுடைய நற்குணங்களும் பண்புகளும் என்னது பிறருடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா, பலவீனமாக காணப்படும், கோழைத்தனமாக காணப்படும், அப்புறம் என்னது பேச தெரியாத மாதிரி காணப்படும், அல்லது எல்லாமே அவங்க நம்மளை கேவலமா கூட என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனா அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமா எப்படி இருக்கும்னு சொன்னா அது தெய்வ பலனாக இருக்கும். மனுஷருடைய பார்வையில ஒருவேளை அது எப்படி இருக்கும், பலவீனங்களாகவும் இருக்கலாம், அல்லது தோல்வியாளர்களாக நம்மை அவங்க சொல்லலாம். ஆனாலும் அது என்னது, அது வெற்றியின் பாதையில இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால தேவனுடைய பலவீனம் என்னப்பட்டது அது பெரிய தேவ பலனாக இருக்குது அப்படின்னு சொல்ல. நீங்க சவுல் வாழ்க்கையிலையும் தாவீது வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அது சவுல் என்ன செய்வாங்கன்னா தாவீதை விரட்டி என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஆனா என்ன செய்வார், அவர் அங்கே குகையில எங்கேயும் தங்கிட்டு இருப்பாங்க, உயிரை என்ன செய்வாங்க காப்பாத்தி கொள்வாங்க. அது என்னது தாவீதுக்கு சவுலை எதிர்த்து போரிட தைரியம் இல்லாதனாலேயோ அல்லது அவருக்கான பலன் இல்லாதனாலே இல்லை, என்ன தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒரு அரசன் முதலாவது அவங்க. அதனால என்ன செஞ்சாங்க, தாவீது அவர் மேல் கை போடாம என்ன செஞ்சாங்க, ரொம்ப பொறுமையா என்ன செஞ்சாங்க, அங்கங்க ஓடி அலைஞ்சாங்க. அதுக்காக அவர் என்ன செய்யல, அவர் தன்னை தாழ்த்தினாரு. அதனால என்ன செஞ்ச, அவர் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். ஒருவேளை சவுலின் பார்வையில எப்படி தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா தீமைக்கு தீமை செய்யறதுக்கு தோன்றியிருக்கலாம். சவுளுடைய பார்வைக்கு தீமைக்கு தீமை செய்யணும் அப்படின்னு தான் தோன்றி இருந்துச்சு. ஆனா தாவீது எந்த தீமையும் செய்யல. ஒரே ஒரு பாட்டு பண்ணாரு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதுதான் அந்த ஆரம்ப கட்டமே அந்த என்னது கோபத்திற்கு அல்லது பொறாமைக்கான காரணங்கள். ஆனா தாவீது ரொம்ப ரொம்ப அழகா என்ன செய்வாரு, அந்த மனுஷனை என்ன செய்வாருன்னா பாவத்திலிருந்து அவரை தன்னை ஒதுக்கி கொள்ளுவார் அப்படின்னு பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சீமேயி அவர் என்ன செய்வாரு, தாவீதை குறித்து ரொம்ப தூஷணமான வார்த்தையில சொல்லி என்ன செய்வாரு, கல்லையும் மண்ணையும் அவன் மேல் வீசி, ஒரு ராஜா மேல அப்படி சொல்லி வீசும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அப்போ அவர் என்ன செய்வாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு. அவர் அமைதியா இருந்த போது என்ன சீமையை என்ன செஞ்சான், அவனுடைய பலவீனத்தை அவன் காட்டுறான், எப்படியாச்சும் அவனை பாவத்துக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தான். ஆனா தாவீது என்னது ரொம்ப சாந்த குணத்தை வெளிப்படுத்தார். நீங்க தேவனுடைய குமாரனானால் நீ இங்க இறங்கி வான்ட்டு ஆண்டவரை குறித்து யாரு, சிலுவையில ஆண்டவர் தூங்கும்பொழுது சொல்லுவாங்க, அநேகர் பரியாசம் செய்வாங்க, எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எனக்காக சகித்தார். நம்ம ஏன் இந்த சகிப்புத்தன்மை நமக்கு ஒரு பலமா இருக்கணும், அது பலவீனம் கிடையாது. சகிப்புத்தன்மையானது பலம், அது நம்முடைய பலவீனம் கிடையாது. தன்னைத்தான் ரட்சிக்க முடியவில்லை, நீங்க எப்படி எங்களெல்லாம் ரட்சிக்க போற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால ஒரு பொறுமையோட உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில அந்த வேதனையோட அவர் தொங்குகிற அந்த நேரத்துல கூட அவர் என்னது பொறுமையை ரொம்ப அதிகமாக காத்து கொண்டார். அநேகர் அவர் என்ன செஞ்சுங்க, ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டா, ஊரெல்லாம் ரட்சித்தா, அப்படி எல்லாம் நிறைய சுகம் கொடுத்தா, எல்லாம் அவங்களுக்கு தெரியும், பார்த்துருக்குறாங்க, ஆனாலும் அவங்க தூஷிப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம்
உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னு சொன்னா அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்மளை குறித்து பார்த்து நம்ம எப்படியாவது பார்த்துக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்யறான், அநேகரை தூண்டி விடுவான். ஆனா நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப ஜாக்கிரதையா தாவீதை போல பொறுமையோடு சாந்தத்தோடு காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய அரசாட்சியில எவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை அவர் சாதித்தார். அநேக தோல்விகளை சந்தித்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு என்ன மீண்டும் வெற்றி சிறந்தார். அவருக்கு கொடுத்த அன்பின் பிள்ளைகளையே அவர் என்ன செஞ்சாரு, அவர் சாலமன் என்ன செஞ்சார், பெரிய ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் பயன்படுத்தினார். இவ்வாறாக ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படும். எப்ப அப்படின்னு சொன்னா நாம தேவனுக்கு தேவனுடைய பலனாக எண்ணும் பொழுது. எப்பொழுது தேவனுடைய பலவீனம், நாம் தேவனுக்காக சில காரியங்களை தாங்கி கொண்டு இருக்கும் பொழுது அதை எப்படி ஆண்டவர் மாற்றி போடுவார், பெரிய பலமாக நம்ம அதுக்கு மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நம்ம என்னது, உலகத்திற்கேற்ற தோற்றம் அளிப்பது நம்முடைய குறிக்கோள் அல்ல. தேவனுடைய பார்வையில் பலமானவர்களாகவும் உயர் குணமுடையவர்களாகவும் காணப்படுவதே நமக்கு மேன்மையாக இருக்கிறது. பதிலுக்கு பதில் செய்து சாகிறவன் அல்ல, பொறுமையை இழக்காமல் சகிக்கிறவனே பலசாலி. சரிங்களா? இன்னொரு தடவை உங்களுக்காக வாசிக்கிறேன். பதிலுக்கு பதில் செய்து சாதிக்கிறவன் அல்ல, பொறுமையை இழக்காமல் சகிக்கிறவனே யாரு, பலசாலி. அப்போ நம்ம பொறுமையோடு இருந்து நமக்கு வருகிற எல்லா காரியங்களிலும் நம்ம பொறுமையா கையாளுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்மை வெற்றி சிறக்க அவர் உதவி செய்வார். தேவனை நம்முடைய பலமாக கொள்ளுவோம். அவர் நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கு வெற்றி தருவார். ஜெபம் செய்வோமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கிருபை நிறைந்தவரே, கோடான கொடி தூதர்களால் ஆண்டவரே ஓயாமல் போற்றப்படுகிறவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக பாராட்டின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் செய்த காட்டின இரக்கத்திற்காக தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்தியை போல நாங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய பலவீனம் எங்களுக்கு பலமாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. தேவனுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு அன்போடு நிதானத்தோடு தாழ்மையோடு ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க சாமி. அதில் நாங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் கடைசி காலத்துல ஆண்டவரே குடும்பங்களில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீரே கிருபையா இருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் கிறிஸ்தவ அறியாத குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்து எல்லோரும் அன்பை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடுங்க. தேசத்தை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்களோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். உடைய நாம மகிழ்ப்பட ஜீவிக்க கிருபை செய்யணுமா உடைய பாத்திர கெஞ்சி பண்ணணும். அங்கங்கே நடக்கிற யுத்தங்களுக்காக செபிக்கிறோம் சாமி, எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இயற்கையால வருகிற ஒவ்வொரு சீற்றங்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம் ஆண்டவரே. காட்டுத்தீ என்ற இடங்களில் இருக்கிறது சாமி, புயல் அநேக இடங்களிலே சேதமடைந்திருக்கிறது கர்த்தாவே. அங்கெல்லாம் உடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க சாமி. அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளோடு குடும்ப கிருபை இருந்து வழி நடத்தும். உடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.